ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான கூட்டுக்குழுவில் இடம்பெற்றுள்ள மாநிலங்களவை உறுப்பினர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக எம்பி வில்சன், விஜயசாய் ரெட்டி, லட்சுமணன், முகுல் வாஸ்னிக் உள்ளிட்ட 12 பேர் இந்த கூட்டுக்குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய கூட்டுக்குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரம் என்ன? வழக்கமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்களிலே 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள். 21 மக்களவை உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் என்று இருக்கும். ஆனால் இந்த முறை பல்வேறு கட்சிகள் தங்களுக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் மசோதாக்களை பரிசீலனை செய்யும் குழுவிலே கூடுதல் இடம் வேண்டும் என வலியுறுத்தியதன் காரணமாக மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 39ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த குழுவிலே மொத்தம் 39 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அதிலே 27 உறுப்பினர்கள் மக்களவை உறுப்பினர்கள், 12 உறுப்பினர்கள் மாநிலங்களவை உறுப்பினர்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல மாநிலங்களவை உறுப்பினர்களின் பட்டியலிலே திமுகவின் வில்சன் இடம்பெறுகிறார். ஏற்கனவே மக்களவை பட்டியலில் திமுகவின் செல்வ கணபதி இடம்பெற்றிருந்தார். இதை தவிர மாநிலங்களவையில் 12 உறுப்பினர்கள் இந்த குழுவிலே இடம்பெறுவதற்கு காரணம் என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கன்ஷியாம் திவாரி உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதே போலவே காங்கிரஸ் கட்சி சார்பாக முகுல் வாஸ்னிக் உள்ளிட்டோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சாகேத் கோகலேவும் இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கிறார். இப்படி பலருக்கும் இந்த குழுவிலே இடம் அளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாநிலங்களவை ஒத்திவைக்கப்படுவதற்கு முன்பாக உறுப்பினர்களின் பட்டியலை சட்ட அமைச்சரான அர்ஜுன் ராம் மேக்வால் படித்தார். அதன் பிறகு இது தொடர்பாக தீர்மானம் ஒன்று குரல் வாக்கெடுப்பு மூலமாக நிறைவேற்றப்பட்டது. ஆகவே இனி இந்த குழு தனது பணியை தொடங்கலாம். நாடாளுமன்ற அடுத்த கூட்டத்தொடரின் கடைசி வாரம் முன்பாக, அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி வாரத்திலே இந்த குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இடைப்பட்ட காலத்தில் ஜனவரி, பிப்ரவரி மாதங்களிலே தொடர்ச்சியாக இந்த குழுவின் ஆலோசனைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கலாம். பூங்குடி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி.